எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம். அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம். அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். வள்ளி வள்ளி, யார் அது நம்மள கூப்பிடுறது? பொன்னி அக்காவா? என்னக்கா? சத்த நில்லுமா, நானும் கூட வரேன். சரிக்கா, வாங்க வாங்க, பொறுமையா வாங்க. அப்பாடா, நல்ல வேலை புள்ள, நீ இந்த பக்கமா வந்த. எப்படியாவது இந்த வெட்டி வேர்களை கடத்தெரு கொண்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன வெட்டி வேறு கொண்டு போறீங்களா? ஆமாமா, நாங்க எங்க தோட்டத்துல வெட்டி வேறு சாகுபடி செய்யறோம். அப்படியா? வள்ளி, நான் மட்டும் இல்ல, இப்பெல்லாம் இது விவசாய பயிர்கள்லயே முக்கியமான பயிர் ஆயிடுச்சு. எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதோட தேவையும் அதிகரிச்சிருக்கு. அப்படியாக்கா? பொதுவா நம்ம ஊர்ல நெல்லு, காய்கறி, பயிர் வகை இதையெல்லாம் தான் பயிரிட்டு நான் பார்த்திருக்கேன். மூலிகை பயிர்லாம் சாகுபடி செய்யறத இப்பதான் நான் கேள்விப்படுறேன். என் அக்கா கூட என்ன நாட்டு மருந்து கடைக்கு அனுப்பி இந்த வெட்டி வேற வாங்கிட்டு வர சொன்னாங்க. சீக்காயில இதையும் சேர்த்து அரைச்சி தலை குளிச்சா உடம்பு சூட்டெல்லாம் தணிச்சு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாமா, அது மட்டும் இல்லாம இது மூலமா நிறைய நறுமண பொருட்களை செய்யறாங்க. அது சந்தையில நல்ல வியாபாரமும் ஆகுது. சரி சரி, வெட்டி வேற கடைக்கு போய் ஏன் புள்ள வாங்கணுங்கிற? இங்கேயே இருக்கு, எடுத்துக்கிட்டு போ. சரிக்கா. ஏன் வள்ளி, உங்க கழனியில தான் அவ்வளவு இடம் இருக்குல்ல, நீங்களும் மூலிகை செடியை வளர்க்கலாம்ல? நீங்க சொல்றது சரிதான்க்கா, ஆனா அதை எப்படி வளர்க்கணும்னு விவரம் எதுவுமே தெரியாதே. இப்ப என்ன உனக்கு விவரம் தெரியணும், அம்புட்டு தானே? ஆமாங்கா. என் கூட வா, நம்ம ஊர்ல நடக்கிற விவசாய கூட்டத்துக்கு போவோம். அங்க இது சம்பந்தமான பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நல்ல விஷயம் சொன்னீங்கக்கா. இந்த நேரத்துல என் அக்கா கூட இருந்தா அவங்களும் தகவலை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன, அவங்க சொல்ற விவரங்களை உன் கைபேசியில பதிவு பண்ணிக்கோ. அத உங்க அக்காவுக்கு போட்டு கேட்க வை. அட, இதுவும் நல்ல யோசனை தான்க்கா. சரி சரி, வாங்க வாங்க, விவசாய கூட்டத்துல அவங்க சொல்ற விவரங்களை நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி புள்ள, வா போவோம். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வெட்டிவேர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சின்னபாப்பா அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம். இந்தியாவில் பல்வேறு விதமான நறுமண பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. அதில் வெட்டிவேரும் ஒன்றாகும். வெட்டிவேரோட தாவரவியல் பெயர் கிரைசோபோகன் ஜிசோனோடஸ். இது போயேசே குடும்பத்தை சார்ந்தது. இது ஒரு வகையான புல்வகை தாவரமாகும். வெட்டிவேர் விலாவேர், இளமிச்சவேர் என்றும் அழைக்கலாம். வெட்டிவேர் இந்தியாவை தாயகமாக கொண்ட இந்த வெட்டிவேர் 1.5 மீட்டர் உயரமும் மற்றும் வேர் 4 மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது. இதனுடைய பொருளாதார பகுதி வேர்தான். வேரில் வெட்டிவெரோன், வெட்டிவொரால் என்ற 2 வேதிப்பொருள்கள் இருக்கிறது. இந்த 2 வேதிப்பொருள்கள் தான் வாசனைக்கான காரணமாகும். இந்தியா, பர்மா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் பெருமளவில் வெட்டிவேர் பயன்படுகிறது. இந்தியாவிலும் குறிப்பாக தென் மாநிலங்களில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் சாகுபடி செய்யப்படுகிறது. வெட்டிவேர் பயன்கள் பார்த்தா, கோடை காலத்தில் சிறு துண்டாக வெட்டிவேரை வெட்டி தண்ணீரில் கொதிக்க வைத்து குடித்தால் உடல் சூட்டை குறைப்பதோடு மன அழுத்தத்தையும் போக்கும். அது மட்டுமல்லாமல் செரிமான பிரச்சனை, தோல் நோய்கள், வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களை குணமாக்கும். இதனால்தான் ஆயுர்வேதா, சித்தா மருத்துவங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. வெட்டிவேர் என்றாலே வாசனை தான், அது எல்லாருக்கும் தெரியும். வெட்டிவேர் வாசம் வீடு முழுவதும் பரவினால் வீடே ஒரு இனிமையான சூழலை உருவாக்கும். அதனால்தான் வாசனை திரவங்கள் அழகு சாதன பொருட்களிலும் தயாரிக்கப்படுகிறது. ஒரு பழமொழியும் உண்டு, வெட்ட வெட்ட முடி வளர உதவும் வெட்டிவேர் எண்ணெய் இன்னைக்கு வெட்டிவேரை பயன்படுத்தி கூந்தல் எண்ணெய் தயாரிக்கின்ற தொழிற்சாலையிலே இல்லைன்னு சொல்லலாம். வெட்டிவேர் தாவரங்களை சுற்றி பயிர்கள் செய்வதால் அவற்றை வறட்சியிலிருந்து காட்பதோடு மட்டுமல்லாமல் எலிகள், பாம்புகள், பூச்சிகள் ஆகியவற்றை இதன் இலைகளும் வேர்களும் விரட்டிவிடுகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த வேறு மண் அரிப்பையும் தடுக்க உதவுகிறது. மேலும் தண்ணீரை சுத்திகரிக்கவும் மண்ணை சுத்திகரிக்கவும் வெட்டிவேர் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக காலநிலை மற்றும் மண். இந்த வெட்டிவேர்
வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல காலநிலையில் நன்றாக வளரக்கூடியது. இதில் 30 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை நன்றாக வளரும் தன்மை கொண்டது இந்த வெட்டிவேர். நல்ல வடிகால் வசதியுடன் கூடிய கரிசல் மண்ணோட காரத்தன்மை 6லிருந்து 8 இருக்கணும். அடுத்ததாக ரகங்கள். இதில் பல்வேறு வகையான ரகங்கள் உள்ளன. அதில் தாரணி, குலாபி, கேசரி, KS1, KS2 மற்றும் சிம் குஷ்னாலிகா இது போன்ற பல்வேறு வகையான ரகங்கள் உள்ளன. அதில் குறிப்பாக தாரணி அதிக மகசூலையும், KS1 மற்றும் KS2 தரமான எண்ணெயும், சில சிம் குஷ்னாலிகா 6 மாதத்தில் அறுவடை செய்யக்கூடிய பண்பையும் கொண்டுள்ளது. அடுத்ததாக நடவு முறை. 45 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் 60 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட படுக்கைகள் அமைத்து முனையிலிருந்து 30 சென்டிமீட்டர் தள்ளி 2 பக்கங்களிலும் 15 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நடவு செய்ய வேண்டும். 2 வரிசைகளுக்கான இடைவெளி 30 சென்டிமீட்டராக இருக்க வேண்டும். அடுத்ததாக பயிர் பெருக்கம். வெட்டிவேர் துண்டுகள் மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படுகிறது. நீராற்றல் வீணாவதை தடுப்பதற்காக பயிரின் மேல் பகுதியில் கவாத்து செய்யணும். கவாத்து செய்வதனால் நீராவி தடுப்பதோடு அதனுடைய முளைப்பு திறனும் அதிகமாக இருக்கும். இந்த துண்டுகள் 5 முதல் 8 சென்டிமீட்டராக குழிகளில் நடப்படுகிறது. ஒரு ஹெக்டருக்கு 1,50,000 முதல் 2,25,000 துண்டுகள் தேவைப்படுகிறது. ஒரு குழியில் 2 முதல் 3 துண்டுகள் நட வேண்டும். நடவுக்கு ஏற்ற பருவம் பார்த்தா ஜூன் மற்றும் ஜூலை மாதம் தாங்க. இந்த மாதங்கள் தான் நடவு செய்தால் எண்ணெயோட மகசூல் மற்றும் வேரோட மகசூல் அதிகமாக கிடைக்கும். அடுத்ததாக உரங்கள். வெட்டிவேரின் மகசூலை அதிகரிக்க ஹெக்டருக்கு தொழு உரம் பார்த்தா 10 டன்னும், தலைசத்துன்னு பார்த்தா 60 கிலோகிராமும், 22 கிலோகிராம் மணிசத்தும், 23 கிலோகிராமும் சாம்பல் சத்தும் அளிக்கணும். அடுத்ததாக ஊடுபயிர். ஊடுபயிரின் ஆரம்ப வளர்ச்சியில், அதாவது 70லிருந்து 90 நாட்களிலான பயிரின் இடைவெளியில் ஊடு பயிர்கள் பயிரிட வேண்டும். அதில் குறிப்பாக உளுந்து, கொத்தவரை, பச்சை பயிறு, துளசி போன்ற ஊடு பயிர்களை பயிரிடலாம். இதன் மூலம் இரட்டிப்பு லாபம் பெறலாம். அடுத்ததாக நீர்ப்பாசனம். பொதுவாக வெட்டிவேரில் மானாவாரியாக தான் பயிர் செய்யலாம். மழைக்காலங்களில் பொதுவாக நீர்ப்பாசனம் நமக்கு தேவைப்படுறதில்லை. ஸோ அதனால் கோடை காலத்தில் மட்டும் 10 நாட்களுக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்யலாம். அடுத்ததாக பயிர் பாதுகாப்பு. பெருமளவில் பூச்சி தாக்குதல் இந்த பயிரில் இருக்காது. வறண்ட பகுதிகளில் கரையான் மற்றும் வெள்ளை எறும்புகள் வேர்களை தாக்குகின்றன. இவற்றை கட்டுப்படுத்த லிண்டன் ஹெக்டருக்கு 25 கிலோகிராம் அளிக்கலாம். பெரும்பாலான நோயின் பார்த்தா இலைக்கருகள் நோய் தாங்க. அந்த இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு 1 லிட்டருக்கு 2 ml இல்லைன்னா போரடாக்ஸ் கலவைன்ற ஒரு வேதிப்பொருள் உள்ளது. அது 1 லிட்டருக்கு 15 ml என்ற அளவிலோ மண்ணில் தெளிப்பதனாலும் இதனை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக அறுவடை. அதிக எண்ணெய் மகசூல் பெற ஜூலை மாதங்களில் நடத்தப்பட்ட பயிர்களை 18 மாதங்களுக்கு பிறகு அறுவடை செய்ய வேணும். அந்த அறுவடை பொதுவாக உலர் காலநிலை, அதாவது டிசம்பர் முதல் பிப்ரவரியில் தான் அறுவடை செய்வாங்க. ஏன் அந்த டைமில் அறுவடை செய்கிறோம் அப்படின்னா, மழைக்காலத்தில் அறுவடை செய்தால் நம்மளுக்கு பொருளாதார பகுதி வேறு தான். அப்போது வேரோட மண்ணும் சேர்த்து பிடிச்சிக்குன்றதுனால தான் உலர் காலநிலையில் நம்ம அறுவடை செய்யணும். அறுவடை செய்த பிறகு வேரையும் இலைகளும் தனித்தனியாக பிரித்து வேரை மட்டும் 2 அல்லது 3 முறை நன்றாக கழுவிய பிறகு 1 முதல் 2 நாட்கள் வரை நிழலில் உலர்த்த வேண்டும். அதன் பிறகு 4 முதல் 5 நாட்கள் வரை வெயிலில் நன்றாக காய வைக்க வேண்டும். அடுத்ததாக மகசூல். ஒரு ஹெக்டருக்கு 3லிருந்து 4 டன் வேர்களும் மற்றும் 15லிருந்து 16 கிலோகிராம் எண்ணெயும் கிடைக்குது. இறுதியாக வெட்டிவேர் பயிரை பெரும்பாலும் விவசாயிகள் காய்கறி பயிர்களை போல சாகுபடி செய்கிறதில்ல. ஆனால் உண்மை என்னவென்றால் இதனை சாகுபடி செய்வது மிகவும் எளிது. வெட்டிவேர் சாகுபடியை எளிமையாக செய்து அதிக லாபம் பெறலாம். அது மட்டுமல்லாமல் உலகளவில் இதன் தேவைகள் அதிகமாக இருப்பதால் வணிக ரீதியிலும் வெற்றி பெறலாம். இதுவரை வெட்டிவேர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சின்னப்பாப்பா அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள். என்ன வள்ளி, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? எல்லா விவரங்களையும் ஒன்று விடாம கேட்டுக்கிட்டேங்க்கா. இனி நாங்களும் எங்க நிலத்துல
நல்ல நறுமணம் தரக்கூடிய வெட்டி வேற சாகுபடி செய்ய போறோம். வள்ளி, விவசாய கூட்டத்துக்கு வந்து நல்ல விவரங்களை கேட்டது மட்டும் இல்லாம நல்லாவும் பேசுற புள்ள நீ. உன் தன்னம்பிக்கைய பார்த்து எனக்கு ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நறுமண பயிரை நாம சாகுபடி செய்யறதுனால நம்ம மண் வளமும் நல்லா இருக்கும். அத நாம முறையா எடுத்துக்கிட்டா நம்ம உடல் நலனும் ஆரோக்கியமா இருக்கும். ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். இனி இந்த மாதிரி விவசாய கூட்டங்களுக்கு நாம அடிக்கடி வரணும்க்கா. எவ்வளவு உபயோகமான தகவல்களை நமக்கு சொல்றாங்க. ஆமா பிள்ள, இன்னைக்கு விவசாயம் செழிக்கவும் விவசாயிகளோட வாழ்வாதாரம் உயரவும் இது மாதிரியான தகவல்கள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அது மட்டும் இல்லாம புது புது தொழில்நுட்பங்களை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கலாம். இது நல்ல செய்தியா தான் இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம நமக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் இந்த தகவல்களை சொல்லுவோம். அவங்களும் பயனடையட்டுமே. நல்லது பிள்ள. சரிக்கா, கடத்தெருவுக்கு போய் நம்ம வேலைகளை முடிச்சுக்கிட்டு 2 பேருமே வீட்டுக்கு போவோம். சிரமம் இல்லாம என்ன கூட்டிட்டு வந்துட்ட. வா பிள்ள, போவோம். மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு. மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு. ஈரப்பதம் பூமியிலே கூட செய்யும், நீரை வடிகட்டி மண்ணை தேங்கச் செய்யும். ஈரப்பதம் பூமியிலே கூட செய்யும், வழிந்தோடும் நீரை வடிகட்டி மண்ணை தேங்கச் செய்யும். வேரை 3 மீட்டர் ஆழம் ஊனச் செய்யும், நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும். வேரை 3 மீட்டர் ஆழம் ஊனச் செய்யும், நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும். மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு. இருபோக சாகுபடி ஐயம் இல்லை, இயந்திரங்கள் ஆட்கள் நிறைய தேவையில்லை. இருபோக சாகுபடி ஐயம் இல்லை, புல்டோசர் இயந்திரங்கள் ஆட்கள் நிறைய தேவையில்லை. முழு நீள மண்ணை பரப்பி நீரை உறிஞ்சும் பாதிப்பில்லை. தடுப்பு வேரூன்றி விட்டால் பின்னால் கவலை இல்லை. மண்ணை பரப்பி நீரை உறிஞ்சும் பாதிப்பில்லை. தடுப்பு வேரூன்றி விட்டால் பின்னால் கவலை இல்லை. மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்க வெட்டி வேர் தடுப்பு. நிலம் உழுது உரம் போட்டு பாத்தி கட்டு, விதைக்கரணை தேர்ந்தெடுத்து நடவுமிட்டு. நிலம் உழுது உரம் போட்டு பாத்தி கட்டு, நாற்றங்காலில் விதைக்கரணை தேர்ந்தெடுத்து நடவுமிட்டு. நீர் பாய்ச்சி களையெடுத்து காலத்தோடு நாற்று விட்டால் சீராக வளரும் வெட்டி வேர் தடுப்பு பாடுபட்டால். களையெடுத்து காலத்தோடு நாற்று விட்டால் சீராக வளரும் வெட்டி வேர் தடுப்பு பாடுபட்டால்.
மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு. மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். தென்னையில் குறும்பைகளும் இளம் காய்களும் கொட்டுவது ஏன்? அவற்றை களைய ஒருங்கிணைந்த மேலாண்மை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அவை என்னென்ன அறிந்து கொள்ளலாம். தென்னையில் குறும்பைகள் மற்றும் பல்வேறு அளவுள்ள இளம் காய்கள் உதிர்வது முக்கிய பிரச்சினையாகும். இதனால் தேங்காய் விளைச்சல் மிக கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. குறும்பைகள் உதிர்வது என்பது பெண் பூக்கள் அதிக எண்ணிக்கையில் கருவுறாத நிலையிலும் கருவுற்ற பின்பும் உதிர்வதாகும். அதாவது பூ விட்டதிலிருந்து முதிர்ச்சி அடையும் பருவம் வரை எந்த நிலையிலும் பூக்கள் உதிர்ந்து விடலாம். பொதுவாக தென்னையில் இளம் பருவத்தில் பெண் பூக்கள் கருவுற்ற 2 மாதங்களுக்கு பிறகு அதிகம் உதிரும் என்று ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிப்பதால் அதனை பற்றிய சில காலங்கள் கவலைப்பட தேவையில்லை. காய்க்க ஆரம்பிக்கும் இளம் மரங்களில் குறும்பை கொட்டுதல் தவிர்க்க முடியாத பண்பாகும். எனினும் நல்ல காய்ப்பிற்கு வந்த தென்னையில் ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அதிகமாக பெண் பூ உதிர்தல் ஏற்படுகிறது. குறும்பைகள் உதிர்வு 3% முதல் 80% வரை கணக்கிடப்பட்டுள்ளது. குறும்பை உதிர்வு மேற்கு கடற்கரை நெட்டை ரகங்களில் அதிகமாக உள்ளது. ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்களில் 83% வரையிலும், மார்ச் முதல் மே அதாவது கோடைக்காலத்தில் 78% வரையிலும், டிசம்பர் முதல் பிப்ரவரி மாதங்களில் அதாவது குளிர்காலத்தில் 39% வரையிலும் குறும்பைகள் உதிர்வது கண்டறியப்பட்டுள்ளது. குறும்பைகள் மற்றும் இளம் காய்கள் உதிர்வதற்கு பல காரணங்கள் உள்ளன. அவற்றில் தாவர உடற்செயலியல் குறைபாடு, மண்ணின் குணம், உவர் கலர்த்தன்மை, மண்ணில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை, நீர் நிர்வாக குறைபாடு, மகரந்த சேர்க்கை குறைபாடு, பயிர்வினை ஊக்கிகளின் குறை மற்றும் தேவை, பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் மற்றும் போரான் குறைபாடு போன்ற காரணங்களும் அடங்கும். குறும்பை உதிர்வதற்கான காரணங்களையும் அவற்றின் நிவர்த்திக்கான பரிந்துரைகளையும் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆரம்ப நிலையில் பூ தண்டின் அடிப்பகுதியின் திசு மற்றும் சூழ்பைகளில் திசு உலர்தன்மை ஏற்பட்டு பூக்கள் உதிர்வது சாத்தியமாகிறது. ஊட்டச்சத்தை சரியான முறையில் எடுத்துக்கொள்ளாததால் பூக்கள் சரியான முறையில் கருவுறுவதில்லை. 3 சூழ் அறைகள் கொண்ட சூழ்பையிலிருந்து உருவாகும் குறும்பைகள் மிக குறைந்த அளவே உதிர்கின்றன. உதாரணம் அந்தமான் குட்டை. குறும்பை கொட்டுதல் தென்னையின் பாரம்பரிய குணங்களில் ஒன்றாகும். அக்காரணங்களினால் குறும்பை கொட்டுதல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். மேலும் தோப்புகளில் 1 அல்லது 2 மரங்களில் இக்குறைபாடு காணப்படலாம். இம்மாதிரி மரங்களை தோப்பிலிருந்து வெட்டி அகற்றிவிட்டு நல்ல ரகங்களை தேர்வு செய்து நட வேண்டும். பொதுவாக குட்டை வகை தென்னை ரகங்களில் 55% முதல் 95% வரை குறும்பை உதிர்தல் கணக்கிடப்பட்டுள்ளது. கொச்சின் சைனா, பிஜி மற்றும் கொச்சின் வகை ரகங்களில் அதிக குறும்பை உதிர்வு அறியப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் பிலிப்பைன்ஸ் வகை ரகங்களில் மிக குறைவான குறும்பைகள் உதிர்வது தெரிய வந்துள்ளது. நெட்டை வகை தென்னை மரங்களில் குறும்பை உதிர்வு குறைவாக அறியப்பட்டுள்ளது. சவுக்காட் ஆஞ்சு குட்டை, மேற்கு கடற்கரை நெட்டை போன்ற கலப்பின வகைகளில் 91%, மேற்கு கடற்கரை நெட்டை வகைகளில் 73% குறும்பை உதிர்வு ஏற்படுகிறது. ஒரே ரகங்களில் வருடத்திற்கான உதிர்வு ஏற்படும் வீதம் மாறுபட்டும் இருக்கின்றது. மண்ணின் கார அமிலத்தன்மை 5க்கு குறைவாகவோ அல்லது 8க்கு அதிகமாகவோ இருக்கும்போது குறும்பைகள் கொட்டுவது இயல்பாகும். ஆகையால் அமிலத்தன்மை அதிகமிருக்கும் மண்ணில் மரத்திற்கு சுண்ணாம்பு சத்து இட்டும், காரத்தன்மை அதிகமிருக்கும் மண்ணில் ஜிப்சம் இட்டும் உவர் கலர் தன்மையை சரி செய்யலாம். மண் பரிசோதனை செய்து அவற்றின் கார அமிலத்தன்மைக்கு ஏற்றவாறு சுண்ணாம்பு சத்து அல்லது ஜிப்சம் அளவுகளை நிர்ணயித்து இடுதல் அவசியமாகும். மண்ணில் ஊட்டச்சத்து குறைபாட்டினால், குறிப்பாக தழைச்சத்து உரமிடாமையாலும் தொடர் உரமிடாத்தன்மையாலும் குறும்பை உதிர்வு ஏற்படுகிறது. இக்குறைபாட்டினை சரி செய்ய யூரியா 1.3 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ மற்றும் மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் 2 கிலோ ஆகியவற்றை 50 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் கலந்து ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு ஆண்டும் இட வேண்டும். பேரூட்டங்களை தவிர நுண்ணூட்டங்களும் குறும்பை பிடிக்க தேவை. தென்னை டானிக் 40 மில்லியை 16 மில்லி தண்ணீருடன் கலந்து 6 மாதத்திற்கு ஒரு முறை வேர் மூலம் உட்செலுத்துவதன் மூலம் குறும்பை பிடிப்பதை அதிகரிக்கச் செய்யலாம். பொதுவாக உரத்தில் இடும் அளவை அதிகரித்து நல்ல வடிகால் வசதியுடன்
நன்றாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். மார்ச் ஏப்ரல் போன்ற மாதங்களில் அதிகமாக குறும்பை உதிர்வு ஏற்படுகிறது. தொடர்ந்து கடுமையான வறட்சி, மழை பெய்த பின்பும் அல்லது நீண்ட காலமாக நீர் பாய்ச்சாமல் பராமரிப்பின்றி இருக்கும் தென்னந்தோப்புகளில் குறும்பை பிடிப்பு அதிகம் இல்லாமலும் மட்டைகள் துவண்டு தொங்குவதும் காணப்படும். தென்னை வேர்களுக்கு காற்றோட்டம் கிடைப்பதற்கு, பேரூட்டம் மற்றும் நுண்ணூட்டச் சத்துக்களை தடையில்லாமல் கிரகித்துக் கொள்வதற்கு போதுமான வடிகால் வசதி செய்தல் அவசியமாகும். இல்லாவிடில் இளம் கன்றுகள் வளர்ச்சி குறைந்து இலைகள் மஞ்சள் நிறமாகிறது. மேலும் வளர்ந்த மரங்களில் குறும்பைகளும் இளம் காய்களும் உதிர்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது. நவம்பர் மாதத்திலிருந்து மே மாதம் வரை தொடர் நீர்ப்பாசனம் மற்றும் நல்ல வடிகால் வசதியும் செய்தால் 8 முதல் 9 வருடங்கள் வரை நல்ல நிலையான விளைச்சல் கிடைக்கும். அதிக மழை பொழியும் பகுதிகளில் சமையல் உப்புடன் அமோனியா சல்பேட் உரத்தை கலந்து 2 அல்லது 3 கிலோ வீதத்தில் மரத்திற்கு வருடா வருடம் மண்ணில் இட்டால் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அதிக வறட்சியை தாங்கும் சக்தியும் மரத்திற்கு கிடைக்கும். மேலும் பூக்களின் எண்ணிக்கை அதிகரித்து காய்ப்பிடிப்பும் கூடுகிறது. தென்னையில் அயல் மகரந்த சேர்க்கையில் கருவுறுதல் ஏற்பட்டு குறும்பைகள் காய்களாக வளர்ச்சி பெறுகின்றன. காற்றினாலும் தேனீக்கள் போன்ற பூச்சிகளாலும் தென்னையில் அயல் மகரந்த சேர்க்கை நிகழ்கிறது. அதிக மழை பொழிவால் மகரந்த சேர்க்கை இன்மை மற்றும் மகரந்த சேர்க்கை ஏற்படுத்தும் காரணி இன்மையாலும் குறும்பைகள் உதிர்கின்றன. குறும்பைகளின் வளர்ச்சிக்கு பயிர்வினை ஊக்கிகள் அவசியமாகும். பயிர்வினை ஊக்கிகளின் உற்பத்தி இன்றியமையாதது. இவற்றின் உற்பத்தி தேவையான அளவு இல்லாத பொழுது குறும்பைகள் உதிர்வதுண்டு. ஆய்வுகளின்படி பாளைகள் வெடித்து 1 மாதம் கழித்து பயிர் வளர்ச்சி ஊக்கியான நாப்தலின் அசிட்டிக் அமிலம் பிளானோஃபிக்ஸ் 1/2 மில்லியை 1 லிட்டர் சுத்தமான நீரில் கலந்து பாளைகளில் தெளிப்பதன் மூலம் இக்குறைபாட்டினை தவிர்க்கலாம். பாளைகள் வெடித்து குறும்பைகள் கருவுறும் போது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் பூசணத்தினால் தாக்குதல் அதிகமாக இருக்கும். பொதுவாக பூசணத்தினால் குறும்பைகளின் திசுக்களில் பசை வடிதல் ஏற்பட்டு உதிர்கிறது. மேலும் இவை தவிர வண்டுகள், எறும்புகள் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சி வகைகளாலும் குறும்பை உதிர்வு ஏற்படுகிறது. காரணங்களை கண்டறிந்து பரிந்துரைக்கப்படும் பூச்சி மற்றும் பூஞ்சான கொல்லிகளை சரியான அளவில் உபயோகிப்பதன் மூலம் குறும்பைகள் உதிர்வதை தடுக்கலாம். போரான் என்ற நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையினால் தென்னை இலைகள் சிறுத்து விரிவடையாமல் காணப்படும். இது கொண்டை வளைதல் அல்லது இலை பிரியாமை என்று அழைக்கப்படுகிறது. சுமார் 3 ஆண்டுகள் வயதுடைய மரங்களின் இலைகள் சாதாரண முறையில் விரிவடையாமல் ஒன்றுக்கு ஒன்று பின்னிக்கொண்டு வெளிவர இயலாத நிலையில் காணப்படும். மேலும் வளர்ந்த மரங்களில் இலைகளின் வளர்ச்சி மிகவும் குறைந்து மட்டைகள் குருத்து பாகத்திலிருந்து வளைந்து காணப்படும். குறைபாடு முற்றிய நிலையில் இளங்காய்களும் கொட்டுவதற்கு வாய்ப்பு உருவாகும். இவற்றை நிவர்த்தி செய்ய மண்ணில் 250 கிராம் போராக்ஸ் 6 மாதங்களுக்கு ஒருமுறை குறைந்தது மற்ற உரங்களுடன் கலக்காமல் 3 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக மண்ணிலிட வேண்டும். அல்லது வேர் மூலம் 25 மில்லி அளவு போரிக் அமில கரைசலை செலுத்துவதாலும் மரம் போரான் குறைபாட்டிலிருந்து விடுவிக்கப்படுகிறது. தென்மேற்கு பருவ காலங்களில் காய்களின் மேல் பகுதியிலிருந்து நடுப்பகுதி வரை நிறம் மாறுதல் ஏற்பட்டு உட்திசுக்கள் மிக மிருதுவாகி பருப்புகளிலிருந்து துர்நாற்றம் வீசும். நிறம் மாறிய இளநீர் மற்றும் துர்நாற்றம் காய்களின் தண்டு அழுகல் இளம் காய்கள் குலைகளிலிருந்து உதிரும். இளம் காய்களில் வெள்ளை நிற பூசணம் மற்றும் பூசண வித்துக்கள் காணப்படும். இப்பிரச்சினை கடுமையான பாதிப்பாக பாக்கு மற்றும் தென்னந்தோப்புகளில் காணப்படுகிறது. அடித்தண்டு அழுகல் நோய், தண்டின் மரபு குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் சாம்பல் நோய் தாக்கம், நீர் பற்றாக்குறை, நீர் தேங்குதல், தழைச்சத்து குறைபாடு போன்ற காரணங்களினாலும் காய் உதிர்தல் ஏற்படுகிறது. பொதுவாக காய் உதிர்வு ஜனவரி, பிப்ரவரி, ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் ஏற்படுகிறது. சாறு உறிஞ்சும் பூச்சி வகைகள், எறும்புகள், பறவைகள், அணில்கள் மற்றும் எலிகள் போன்ற இதர காரணங்களாலும் காய் உதிர்வு ஏற்படுகிறது. காய் உதிர்வு மேலாண்மைக்கு காய் உதிர்வினை தடுக்க 1% போர்டோ கலவையை பருவமழைக்கு முன்னும் பின்னும் தெளிக்க வேண்டும். மரத்தின் கொண்டை பகுதியினை சுத்தம் செய்தல் வேண்டும். உதிர்ந்த காய்களை எரிக்க வேண்டும். பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துதல் வேண்டும். களைக்கொல்லியை பயன்படுத்துதல் வேண்டும். எறும்பு புற்றுக்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
நமக்கு தேவை. தென்னை நார்கழிவு தானே பண்ணையில நல்ல உரமாமே, தென்னை நார்கழிவு தானே பண்ணையில நல்ல உரமாமே. மண்ணுல ஈரம் தங்கி நிற்கும் நுண்ணுட்ட வேறுட்ட சத்துமே கூடும், மண்ணுல ஈரம் தங்கிய நிற்கும் நுண்ணுட்ட வேறுட்ட சத்துமே கூடும். தென்னை மரச்சோலை அது நல்ல தொழிற்சாலை, என்னென்னமோ வேலை அது எல்லாம் நமக்கு தேவை. முற்றத்துல 100 கிலோ தென்னை நார்கழிவே, முறையாக 5க்கு 3 மீட்டரிலே பரப்பு. முற்றத்திலே 100 கிலோ தென்னை நார்கழிவே, முறையாக 5க்கு 3 மீட்டரிலே பரப்பு. மற்றதன் மேல் ஒரு புட்டி பூஞ்சாட வித்து, மற்றதன் மேல் ஒரு புட்டி பூஞ்சாட வித்து தெளிச்சு அதன் மேலே 100 கிலோ கழிவு, தெளிச்சு அதன் மேலே 100 கிலோ கழிவு. இட்டதன் மேல் 1 கிலோ யூரியா போட்டு ஈரப்பதம் 200% சேர்த்து பிறகு, இட்டதன் மேல் 1 கிலோ யூரியா போட்டு ஈரப்பதம் 200% சேர்த்து பிறகு, மொத்தத்துல மாறி மாறி 10 அடுக்கு அமைச்சு, மொத்தத்துல மாறி மாறி 10 அடுக்கு அமைச்சு 30 நாள் காத்து வந்தா சத்தான எருவு, 30 நாள் காத்து வந்தா சத்தான எருவு. தென்னை மரச்சோலை அது நல்ல தொழிற்சாலை, என்னென்னமோ வேலை அது எல்லாம் நமக்கு தேவை. தென்னை மரச்சோலை அது நல்ல தொழிற்சாலை. பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். அமைப்பில் உதவி டி. துர்கா. கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.